வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன். அத்தியாயம் 8. ஆகாயத்தில் பல கோட்டைகளை எழுப்பு. அப்பொழுதுதான் பூமியில் ஒரு கோட்டையாவது உன்னால் உருவாக்க இயலும். ஓர் ஆங்கில அறிஞர் சொல்லிவிட்டு போயிருந்த பொன்மொழியிலே வித்யாசாகருக்கு அதிக நம்பிக்கை. அவன் எப்பொழுதும் தன் வருங்காலத்தை பற்றி சிந்தித்து பல ஆகாய கோட்டைகளை எழுப்பிய வண்ணம் தான் இருந்தான். ஒரு சிறு எண்ணம் மூளையில் பொறித்தட்டிவிட்டால் போதும், அதை எப்படி செயல்படுத்துவது என்பதிலேயே சிந்தனை முழுவதையும் செலவிட்டு கொண்டு வெற்றி தோல்வி காணும் வரை அமைதியில்லாத பரபரப்பாக இருப்பது வழக்கம். கோவை எக்ஸ்பிரஸ் நகர்ந்து வேகம் பிடிக்கத் தொடங்கியது. ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் வெளிக்காட்சிகளை எட்டி பார்த்து ரசித்து கண்களில் ரயில் கரியை அப்பிக்கொண்டு அது உறுத்துவதை அனுபவிக்க முடியாத ஏசி கம்பார்ட்மெண்ட் அது. அதில் பயணிப்பவர்கள் அனைவரும் உயர் மட்டத்தைச் சேர்ந்தவர்கள். பக்கத்தில் இருப்பவருடன் சலசலவென்று பேசுவதும் அநாகரிகம் என்று கருதும் அறிவுஜீவிகள். வித்யாசாகருக்கு கதைகள் பேசிக்கொண்டு பயணம் செய்யத்தான் பிடிக்கும். ஆனால் அவனது கம்பெனி அவன் பயணம் செய்யும் போகும் முன்னரே ரயில் வண்டிக்குண்டான டிக்கெட்டுகள், தங்கும் ஹோட்டல்கள் எல்லாவற்றையும் ஒரு டிராவல் ஏஜென்சி மூலம் ஏற்பாடும் செய்துவிடும். நீயே ஏற்பாடு செய்து கொள் என்று அலுவலக கணக்கர் அவனிடம் பணத்தை எண்ணி கொடுத்து விட்டிருந்தால் 2ஆம் வகுப்பு வண்டியில் பயணம் செய்து தெரிந்தவர்கள் வீட்டில் தூங்கி கொண்டு மீதி பணத்தை அப்படியே சுருட்டி கொண்டு விடுவான். அப்படியெல்லாம் சேர்த்து அவன் பணக்காரன் ஆகிவிட முடியாது. மழை பொழிந்துதான் பயிர் விளைய வேண்டுமே ஒழிய பனி பெய்தான் நல்ல விளைச்சல் ஏற்படும். தண்ணீரில் மிதந்த எண்ணெயாக அவன் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக உட்கார்ந்து தவித்து கொண்டிருந்தான். அவன் தாயாருக்கு கொஞ்சம் குளிர்காற்று வீசினாலோ துளி மழை பெய்து விட்டாலோ போதும், எழுந்திருக்க முடியலையே, இடுப்பு பிடிச்சிக்கிட்டுதே, நடக்க முடியலையே, முட்டி வலிக்குதே என்று ஓலமிடுவாள். அப்படிப்பட்ட வாத சரீரம். அன்று காலை வெகு சீக்கிரம் எழுந்த மகனுக்கு காஃபி தயாரித்து தருவதற்குள் அவள் பல முறை புலம்பி விட்டாள். காலாகாலத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொண்டு இந்த அடுப்பு வேலையிலிருந்து எனக்கு ஓய்வு கொடுப்பா, எனக்கு முன்போல உடம்பில் வலு இல்லை, பல இடங்களுக்கு போறியே, உன் கண்ணில் ஏதாவது வரன் தட்டுப்பட்டுச்சா முணுமுணுத்தான். அவனது தாயும் தன்னால் ஆனவரை அவனது கல்யாணத்தை பற்றி முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தேடிய வரன் எதுவுமே அவனுக்கு பிடிக்கவில்லை. அவர்களை போன்றதொரு சாதாரண குடும்பத்தில் சிக்கிக்கொள்ள வித்யாசாகருக்கு விருப்பமே இல்லை. கல்யாணத்தின் மூலம் தன் நிலையை உயர்த்தி கொள்ள அவன் விரும்பினான். இப்போது அவன் கண்களில் பட்டுவிட்ட நித்யானந்தன் வீட்டை அவன் விடவே கூடாது. நிர்மலா பற்றி அம்மாவிடம் பேச பொழுதில்லாமல் அவன் கிளம்பிவிட்டிருந்தான். நித்யானந்தத்தின் வீட்டில் அவன் மாப்பிள்ளையாக நுழையும் முன் அவன் தாய் பார்வதியை தன் கைக்குள் போட்டு கொள்ள வேண்டும். காஃபி, இட்லி, மெதுவடை என்று கேட்ட வண்ணம் சீருடையில் காஃபி பலகாரம் விநியோகிக்கும் ஊழியர்கள் உள்ளே வரவே தனக்கு வேண்டியதை கொண்டு வர சொல்லிவிட்டு காலை பத்திரிகை கையில் எடுத்துக்கொண்டான். பக்கத்தில் இருந்த பருமனான ஆஃபீஸர் விரோதியை முறைப்பது போல அவனை வெறித்துவிட்டு தம் கையோடு கொண்டு வந்திருந்த புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்து போனார். பத்திரிகையை படிப்பது போல இடது பக்கம் இருந்த புதுமண தம்பதியரை நோட்டமிட்டான். அவர்கள் தேனிலவுக்கு கோயம்புத்தூருக்கு போகிறவர்களாக தெரியவில்லை. வழிப்பறை கொள்ளை அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த நாளில் நகை காட்சி மரமாக பெண்ணை வைரம் தங்கத்தில் அலங்கரித்து தன் மகளை கணவனுடன் கூட்டி அனுப்ப எந்த தாயும் ஒப்ப மாட்டாள். முதலில் கவரிங் கோல்ட் நகை கடைக்கு இழுத்து கொண்டு போயிருப்பாள். நல்ல வரதட்சணை, சீர் நகைகள். இத்துடன் தன் புது மனைவியை தன் வீட்டுக்கு அழைத்து போகிறான் அந்த இளைஞன். கொடுத்து வைத்தவன். வசமான ஒரு வரன் அவனுக்கு கிடைத்துவிட்டது. பெருமூச்சுடன் இந்த பக்கம் திரும்பினான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் அவன் இருப்பதையே உணராதவராக தமது காஃபி பலகாரத்தை முடித்துவிட்டு ஆசனத்திலே சாய்ந்து கொண்டார். வித்யாசாகருக்கு பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் பணக்காரர்கள் சிலர் நடந்து கொள்ளும் விதம் அவனுக்கு கட்டோடு பிடிக்காது. அவனது தூரத்து உறவினர் வேதாச்சலம் பரம்பரை பணக்காரர் அல்லர். ஒரு கரண்டி எண்ணெய் வைத்து தலைமுழுக காசு இல்லாத பரட்டை தலையும் கீழ்ந்த சொக்காயமாகத்தான் கிராமத்தில் அந்த நாளில் வாழ்ந்தவர். அவருக்கெனவோ குருட்டு அதிர்ஷ்டம். மனிதன் தலையெடுத்த பின் பட்டினத்தில் அவர் ஒரு சாதாரண ஊழியராக மின்விசை பொருள் கடையில் அமர்ந்து இன்று பிரபதி தொழில் அதிபராகி விட்டிருந்தார்.
எல்லாம் திருமதி வேதாச்சலத்தினால் வந்த வாழ்வு. அவள் பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனால் அதை பற்றி அலட்டி கொள்ள மாட்டாள். கம்பெனி விவகாரமாக அவன் சில சமயம் வேதாச்சலத்தை அவரது பங்களாவில் சந்திக்கப் போவதுண்டு. வேதாச்சலம் சற்றென்று யாருக்கும் காலை வேளையில் தமது தரிசனத்தை தந்துவிட மாட்டார். குளியலறையில் அவர் ரீங்காரம் ஓங்காரம் செய்யும் சத்தம் வாசலில் பிரம்பு நாட்காலியில் தவம் கிடக்கும் அத்தனை பேருக்கும் கேட்கும். பணக்கார வீட்டு வேலையாட்களுக்கு ஒரு தனி திறமை உண்டு. தன்னை காண வந்தவர்களை எஜமான் கை குலுக்கி முகமலர்ந்து வரவேற்பதை கண்டதுமே அவர்கள் எப்பொழுது வந்தாலும் உள்ளே இருக்கும் வரவேற்பரை சோஃபாவில் உட்கார வைத்து விடுவார்கள். அடுத்த வாரம் ஆஃபீஸுக்கு தானே வர சொன்னேன், எரிச்சலோடு எஜமான் பேசினால். அந்த நபர் பிறகு வந்த போதெல்லாம் வாயில் வராந்தா பிரம்பு நாட்காலியில் தான் அமர வேண்டும். செயலில் அவரவர் பதவிக்கு வரவு கட்டி விடுவான். எல்லோருக்கும் ஒரு டம்ளர் காஃபி விநியோகம் மட்டும் வஞ்சனையின்றி தாராளமாக கிடைத்துவிடும். ஒரு தடவை அப்படி வாயிட் வராந்தாவில் உட்கார்ந்திருந்த போதுதான் வீட்டு எஜமானி ஷியாமலா வெளியே எட்டி பார்த்தாள். என்னப்பா வித்யா, நீ ஏன் இங்கே உட்கார்ந்துருக்க? நேரே மடமடன்னு உள்ளே வந்து காஃபி பலகாரம் சாப்பிட்ருக்கலாமே. அன்போடு அதட்டி உள்ளே அழைத்து சென்றதை கண்ட வேலையால் உஷாராகி விட்டான். அடுத்த முறை சென்ற போது புன்முறுவலுடன் வரவேற்பரை சோஃபாவில் அமர்த்தினான். அம்மாவை கூப்பிட்டுங்களா? கனிவுடன் விசாரித்தான். இந்த மாதிரி இடங்களில் அம்மாவுக்கு வீட்டில் செல்வாக்கு கொஞ்சம் அதிகம் என்பது வித்யாசாகருக்கு தெரிந்த உண்மை. வேதாச்சலம் பிரபல தொழிலதிபர் என்ற நிலையை எட்டியதும் சில பழக்க வழக்கங்கள் அவரை தொத்தி கொண்டன. குடியும் பெண் சபலமும் அவருக்கு நிறைய உண்டு என்பதை அலுவலகமே அறியும். ஆனாலும் யாருக்கும் வாயை திறக்க பயம். பணம், பதவி, வாய்ப்புகள் இருக்கின்றன. மனிதன் கல்யாண வயசில் பெண்ணை வைத்துக்கொண்டு மைனர் விளையாட்டில் இறங்கியிருக்கிறார். அவர் பாடு, அவர் மனைவி பாடு, நமக்கேன் வம்பு என்று எஜமானை பற்றிய தப்பு தண்டாக்களை ஊழியர்கள் பேசுவதே இல்லை. தமது தவறுகளை மறைக்க வேதாச்சலம் இரும்பு பெட்டி சாவி கொத்தை மனைவியிடம் கொடுத்துவிட்டு நிர்வாக பொறுப்பை அவள் கையில் அளித்து அவளது கண்களுக்கு திரை போட்டு விட்டார். ஐயா கதிர், அம்மா குதிர் என்று சொல்லும்படி வேதாச்சலம் மிகவும் ஒல்லியாக உயரமாக இருந்தார். சாப்பாட்டு விஷயத்தில் மிக கண்டிப்பாக இருந்தார். உடம்பை பத்திரமாக பார்த்து கொண்டு தமது யவனத்தை கையில் அடக்கி பிடித்து வைத்து கொண்டு பல வழி வகைகளை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் எஜமானி அம்மா ஷியாமலா தன் உடம்பை பற்றி கவலைப்படவில்லை. மேலும் அவள் பருமனான உடல்வாகான குடும்பத்திலிருந்து வந்தவள். 3 குழந்தைகளை பெற்றவுடனே அவள் உடல் மிகவும் பருத்துவிட்டது. அதற்கு பின் குழந்தைகளை பெருக்கிக் கொள்வதை நிறுத்திவிட்டிருந்தாள். அம்மாவை போல குழந்தைகள் போஷணையான உணவை சாப்பிட்டு குழு குழுவென்று வளர்ந்து விட்டிருந்தனர். மூத்த பெண் பங்குஜாவை எப்படியோ பணமூட்டையுடன் ஒரு ஆடிட்டர் தலையில் கட்டி விட்டிருந்தாள். அவளை விட உயரம் பருமனமாக வளர்ந்திருந்த கடைக்குட்டி ஷைலாவின் கல்யாணத்தை பற்றி தான் அவளுக்கு மிக்க கவலை. சொத்துக்கு வாரிசான ஒரே மகன் ராஜேஷ் தன் உடல் எடையை குறைக்க பட்டினி கிடந்து கடற்கரை ஓரத்தில் தினமும் காலையில் ஜாக்கிங் செய்து கொண்டிருந்தான். அப்படி பெண்ணை ஓடவிட முடியாதே. அவள் கையில் ஸ்கிப்பிங் கயிற்று கொடுத்து விட்டிருந்தாள். படிப்பு, பதவி என்று ஷியாமலா பார்த்த இடத்து பையன்கள் பெண் கொஞ்சம் பருமன் என்று மறைந்து விட்டனர். கணவர் தம் மகளின் கல்யாணத்தை பற்றி சிரத்தில்லாதிருப்பதை உணர்ந்து அவள் கவலைப்பட்டாள். வித்யாசாகரை வீட்டுக்குள் அடுப்பங்கரை வரை அவள் அனுமதித்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. வித்யா, நீ பல இடங்களுக்கு போகிற, பலரை சந்திக்கிற. நம்ம ஷைலாவுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல இடமாக பார்த்து சொல்லேன். நமக்கு சம்மதியான அந்தஸ்து வேண்டாம். படிப்பும் புத்திசாலித்தனமும் பார்க்க லட்சணமாகவும் இருந்தால் போதுமே. தலையை ஆட்டிக்கொண்டே வெள்ளி டம்ளரில் அவள் கைப்பட கொண்டு வந்து உபசரிக்கும் பாதாம் கீரை வேகமாக பருகினான். நீ ஷைலாவுக்கு ஒரு வழியில் அண்ணன் உறவு. இல்லாட்டா என் பெண்ணை கொடுத்து உன்னை என் வீட்டு மாப்பிள்ளையா வச்சு கொண்டிருப்பேனே என்று ஷியாமலா ஒரு தடவை சொன்னபோது அவன் அப்படி முறை மாப்பிள்ளையாக இருந்து தொலையக்கூடாதா என்று மிகவும் வருந்தினான். நித்யானந்தன் வீட்டுக்கு விஜயம் செய்த பின் தான் அந்த யோசனை. வேதாச்சலத்தின் மனைவிக்கு நித்யாவை பிடித்துவிட்டால் நிர்மலாவை அவன் கணிசமான வரதட்சணையுடன் கல்யாணம் செய்து கொள்வதுடன் வேதாச்சலத்திற்கு மிகவும் நெருங்கிய உறவினன் ஆகிவிடுவான். அதன் வழியே அவனது உத்தியோகமும் அந்தஸ்தும் உயர்ந்து விடுமே. சார், காஃபி, இட்லி
என்று உணவு விற்பனை ஊழியர் தட்டை நீட்டிய போதுதான் அவன் நனவு உலகத்திற்கு வந்தான். கோயம்புத்தூரிலிருந்து திரும்பியதும் காலை அலுவலகம் போகும் முன் வேதாச்சலத்தின் அடையார் பங்களாவிற்கு போனான். காக்கி சட்டை காவலாளியின் கையில் அவன் கொடுக்கும் 50 பைசாவை உயர்த்தி அழுக்கு பிடித்த 1 ரூபாய் நோட்டை வைத்து அழுத்தினான். ஐயா இப்போதான் எழுந்தார், குளிச்சுக்கிட்டு இருக்கார். அம்மா பூஜை முடிச்சுட்டு சும்மா தான் பின்கட்டிலே உட்கார்ந்துருக்காங்க படபடவென்று கூறிவிட்டு காக்கி சட்டை கேட்டை அகலமாக திறந்து வைத்தான். காலை வேளையில் நாய்களை கட்டி போட்டிருப்பார்கள் என்ற துணிவில் பிரீஃப் கேஸுடன் வாசலில் பிரம நாற்காலியில் காத்திருந்தவர்களை அசட்டையாக பார்த்த வண்ணம் வரவேற்பறைக்குள் புகுந்து அங்கிருந்தவர்களை துச்சமாக பார்த்தபடி மிகவும் உரிமையுடன் உள்ளே சென்றான். பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட சியாமலா அவனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் உட்கார உபசரித்தாள். கணபதி, காஃபி கொண்டு வா உத்தரவிட்டாள். வித்யாசாகர் சற்றென்று தனது கைப்பெட்டியை திறந்து பத்திரமாக ஒரு கடித உரைக்குள் வைத்திருந்த விபூதி குங்குமம் பிரசாதத்தை எடுத்து எழுந்து நின்று, சின்னம்மா, மருதமலை முருகனுக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் என்று பவ்யமாக கொடுத்தான். நான் போன தினம் முருகனுக்கு சந்தன காப்பு போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சிறு துளி அர்ச்சகர் கொடுத்தார். வாழை இழை சுருளில் கொண்டு வந்தேன். சந்தனத்தையும் எடுத்து அவளிடம் நீட்டினான். பயபக்தியுடன் அவற்றை வாங்கி கொண்டு அணிந்து கொண்டாள் சியாமலா. ஷைலா, கிட்டக்கவா, உன் அண்ணன் உனக்கு முருகன் பிரசாதம் கொண்டு வந்திருக்கு குரல் கொடுத்தாள். மேக்ஸி உடைத்த அறையை பெருக்கிய வண்ணம் வேதாச்சலத்தின் கடைக்குட்டி பெண் சிறுங்கியபடி கையில் பிடித்திருந்த ஸ்கிப்பிங் கயிறுடன் மூச்சிறைக்க உள்ளே வந்தாள். கயிறை ஊஞ்சல் மீது வைத்துவிட்டு அம்மா நெற்றிய குங்கும பொட்டலத்திலிருந்து குங்குமத்தை தொட்டு நெற்றியில் வைத்து கொண்டாள். போம்மா, போய் நீ உன் வேலையை கவனி. அம்மா உத்தரவு கொடுத்ததும் உதட்டின் மீது அருமி நின்ற வியர்வையை இடது புறங்காயில் துடைத்து கொண்டு தன் ஸ்கிப்பிங் கயிற்றுடன் அவள் பின்பக்கம் மறைந்து விட்டாள். மூத்த மகளைப் போல அவள் அத்தனை பருமன் இல்லை. பெண் பார்க்க சிவப்பாக முழுக்கென்று பூசி வைத்த பொம்மை போல இருந்தாள். முகத்தில் குழந்தைத்தனம் அதிகமாகவே தெரிந்தது. ஒரு சமயம் உடலில் கூடிக்கிட்டிருக்கும் ஊளை சதை குலைந்து ஒடிய உயரமாக மாறிவிட்டாள். நித்யானந்திற்கு அந்த வீட்டு சம்பந்தம் கசக்குமா? பெரியவளுக்கு செய்தது போல எல்லாம் இவளுக்கும் செய்வோம். ஒரு நல்ல இடம் கிடைச்சிட்டா போதும். நான் வேண்டாத தெய்வம் இல்லை. சின்னம்மா, இந்த விஷயத்தை நினச்சித்தான் நான் உங்களுக்காக மருதமலை முருகனுக்கு அர்ச்சனை செய்துட்டு வந்தேன். அந்த சந்தனத்தை வாயில் போட்டு முழுகினால் உடம்பில் உள்ள வியாதிகள் போகும், மனக்கவலை தீரும், நினைத்த காரியம் கிட்டும். உங்கள் பிரார்த்தனை வீண் போகாது. என் சிநேகிதன் ஒருவன் இங்கே ஹரிகிருஷ்ணன் கம்பெனியில் மேனேஜர் வேலை பம்பாயிலிருந்து மாற்றலாக்கி வந்திருக்கான். பையனை பார்த்தா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. சாதாரண குடும்பம்தான், ஆனால் பிள்ளை ரொம்ப புத்திசாலி. சியாமலா உற்சாகத்துடன் ஊஞ்சலை ஆட்டினாள். அவனை நான் முதலில் பார்க்கணும். எனக்கு பிடிச்சிட்டா இவர்கிட்ட சொல்லி துரிதமாக ஏற்பாடு செய்ய முடியும். அவனை எங்கே எப்படி நான் பார்க்க முடியும்? பயப்படாதீங்க சின்னம்மா, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன், அவ்வளவுதான். அன்று அவனுக்கு அங்கே காலை காஃபி பலகாரம் மிகவும் தடல்புடலாக சியாமலா மேற்பார்வையில் கிட்டியது. பின்னர் தங்கள் வீட்டு பென்ஸ் காரில் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தாள். காரின் பின் ஆசனத்தில் சொகுசாக சாய்ந்து கொண்ட வித்யாசாகரின் மூளை வழிநெடுகிலும் விறுவிறுப்பாக அடுத்தபடியானதொரு திட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. அத்தியாயம் 9. அதற்கு பின் தொடர்ந்து ஒரு வார காலம் வானம் பளிச்சென்று இருந்தது. பச்சை குழந்தை விரலால் முதுகை வருடுவது போன்ற இதமான வெப்பத்துடன் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. பெங்களூர் போல் சீதோஷ்ணம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்படியே இருந்தால் வேலைக்கு வர்றதும் போகிறதும் நமக்கு அலுப்பாகவே இருக்காது. மழைக்காலம் எப்போ ஓயுமென்னு நான் மனதுக்குள்ளே சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இருக்கிற வீட்டிலே ஈர துணிகளை காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாயாவும் தேவகியும் சீதோட்ச நிலையை பற்றி பேசிக்கொண்டு கோவிந்தன் கொண்டு வந்து வைத்த தேநீரை மெல்ல உறிஞ்சி கொண்டிருந்தனர். சுகன்யாவின் மனம் ஏக்கத்திலே தவித்து கொண்டிருந்தது. அன்று பெய்த மழைக்கு பின் வானம் இப்படியா சதி செய்ய வேண்டும்? அவளது உணர்வுகளை சோதிப்பது போல அதற்கு பின்னர் அவர்கள் மூவரும் நித்யானந்தனின் காரில் ஏறிக்கொள்ளும் வாய்ப்பே இல்லாது வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்கிறதே. நம்ம கஷ்டத்தை தானே நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வாரமாவது நல்லா மழை கொட்டி தீர்க்காட்டா இந்த வருஷம் பயிர் விளைச்சல் குறைஞ்சிடுமே.
தண்ணி கஷ்டத்திலே ஜனங்கள் திண்டாடுவாங்களே. காலியான கோப்பைகளை தட்டின் மீது அடுக்கி கொண்டே முணுமுணுத்த கோவிந்தனை தேவகி வெறித்து பார்த்தாள். அவள் எது சொன்னாலும் இந்த கோவிந்தன் ஏறுமாறாக பேசுகிறானே. ஆனால் இந்த சுகன்யா ஏதாவது சொன்னால் உடனே கூட தாளம் போடுகிறானே. இதன் ரகசியம்? இது என்ன சிதம்பர ரகசியம்? மாத சம்பளம் வாங்கினதும் ஒரு 5 ரூபாய் நோட்டை அவன் பக்கம் தள்ளுகிறாள் சுகன்யா. அந்த நன்றி. நான் பகல் டிஃபன் கொண்டு வர மறந்து போயிட்டா பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன். இல்லாட்டா எழுந்து போய் காலார நடந்து எதிர்பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஜோதியில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேனே தவிர சுகன்யா போல கோவிந்தன் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட மாட்டேன். ஏன்னா இவன் பிடிக்கு பிடி நமச்சிவாயம் நமக்கு கட்டுப்படியாகாது என்றாள் தேவகி வெறுப்புடன். மெல்ல தேநீரை சாப்பிட்டபடி ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை பார்த்தாள் சுகன்யா. பட்டு நீளமாக அது பளிச்சென்று காணப்பட்டது. மழையில்லாது பயிர் வாடுவதைப் போல அவளது உணர்வு உயிரும் நித்யானந்தத்தின் அருகாமையை அனுபவிக்க முடியாது வாடுகின்றனவே. இதை யாரிடம் சொல்ல முடியும்? அன்று பிற்பகல் திடீரென்று கடற்காற்று மிகவும் சில்லென்று வீசத் தொடங்கியது. காலையில் நாம் பேசினது வானத்தின் காதில் பட்டுவிட்டதோ? 3 மணிக்குள் கருப்பா இருட்டிக்கிட்டு வருதே. மாயா பதறினாள். பயப்படாதே, என்கிட்ட கூட இருக்கு. மழை நல்லா பிடிச்சிக்கிறதுக்குள்ளே 2 பேரும் பஸ் நிலையத்திற்கு போயிட முடியும். தேவகி ஆறுதல் சொன்னாள். ஊழியர்கள் எதிர்பார்த்தது போல் பளிர் என்று மின்னலுடன் தொடர்ந்து இடியோசையை எழுப்பிக் கொண்டு மழை ஆரம்பமாகிவிட்டது. மாலை வேலை முடிவிட்டது என்று மணி கிணுகிணுக்க தொடங்கியதுமே எல்லோரும் அவசரமாக எழுந்த மாடிப்படிகளில் தாவி இறங்கியபடி சாலைக்குள் மறைந்து விட்டனர். குடை இல்லாட்டா என்னுடையதை இரவலாக தரேன். நீங்கள் மழையில் நனையக்கூடாது. அதனால் சுகன்யா முடிப்பதற்குள் துரைசாமி சிரித்து விட்டார். நாம் 3 பேருமே கொடுத்து வச்சவங்க. நமக்கு தான் மழை பெய்யும் போது அபயமளிக்க மேனேஜர் இருக்காரே என்றார். அவர் கண்களில் மிதந்த பரிகாசத்தை புரிந்து கொண்டே சுகன்யாவின் மூக்கும் முகமும் சூடாக்கி போனது. நெஞ்சில் ஓர் இன்ப சிலிர்ப்பு. இன்று அவர்கள் 3வரும் மறுப்பின்றி மேனேஜர் காரில் புறப்பட போகிறார்கள். வழியில் அவர்கள் 2வரும் இறங்கி கொண்டு விட்டதும் அவள் தனியே நித்யானந்தத்துடன் தன் வீட்டு தேர்கொடியறை வரை காரில் சவாரி செய்ய போகிறாள். சில நாட்களாக அவள் பையிலே பத்திரமாக ஒரு பிளாஸ்டிக் குறைக்குள் பதுக்கி வைத்திருக்கும் அவனது கைக்குட்டையை திருப்பி தந்துவிட வேண்டும். துரைசாமியிடம் உத்தரவு வாங்கி கொண்டு ஏதாவது ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு சந்தேகம் கேட்கும் பாவனையில் மேனேஜர் அறைக்குள் அந்த கைக்குட்டையுடன் நுழைந்து அதை திருப்பி தர வேண்டும் என்று பலமுறை எத்தனித்தாள். மாயாவுக்கும் தேவகிக்கும் வம்பு பேச ஒரு வாய்ப்பாக்கி விடுமே என்கிற அச்சம். காலை பகல் மாலை 3 வேளைகளிலும் அவனது கண்கள் லிப்டின் பக்கம் சுழன்று கொண்டிருந்தது. நேரடியாக அவளிடம் ஏதும் பேச முடியவில்லை என்ற ஏக்கம் மனத்தை வருத்தியது. அவனது பிரார்த்தனை போலும் அன்று மாலை ஆரம்பித்த மழை பலத்த இடி முழுக்கத்துடன் கொட்டு என்று கொட்ட துவங்கி விட்டிருந்தது. அப்போ நீங்கள் 3 பேரும் என்னோட தானே வரப்போறீங்க? துரைசாமியை பார்த்து நித்யானந்தன் கேட்டான். அவன் கண்கள் அவளுடன் சுகன்யா முகத்தை தேடின. வரேன் சார், ரொம்ப நன்றி பதிலளித்தான் கோவிந்தன். மழை சிறிது அடங்கியதும் மறுபடியும் அந்த 3வருக்கும் மேனேஜரின் காரில் சவாரி செய்யும் வாக்கியம் கிட்டியது. அடக்கமாக மழை பெய்ய தொடங்கிய சமயம் பீச் ரோட்டின் பஸ் நிலையத்தில் கோவிந்தனும் கணக்கர் துரைசாமியும் இறங்கி கொண்டனர். அவர்கள் ஏற வேண்டிய பஸ்ஸை வெகு தொலைவில் கூட காணவில்லை. 2வரும் மழைக்கு ஒண்டிக்கொண்டு ஓரமாக ஒரு பக்கத்தில் நிலையத்தில் இருந்தவர்களுடன் நின்று கொண்டிருந்தனர். 2வருக்கும் பேச வேண்டும் என்று துடிப்பு. கோவிந்தன் துணியுடன் அடிக்குரலில் பேச ஆரம்பித்தான். மேனேஜர் நமக்கு உதவி செய்கிறார், ஒத்துக்கிறேன். ஆனால் அதன் நோக்கமே வேறுன்னு புரியறது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீர்? அவர் நோக்கம் நல்லதாக இருக்கணும், எல்லாம் சுலபமாக முடியணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அதே ஆசைதான் சார். என்னவோ அவர் நம்ம அலுவலகத்திற்கு வந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு கற்பனை. எனக்கும் அது மாதிரியான அழகான கற்பனை தான். இதில் நீ பெண் வீட்டை சேர்ந்தவன், நான்
மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவன். பரிகாசமாக மனநிறைவோடு சிரித்தார் துரைசாமி. நான் பெண் வீட்டுக்காரன் சார், நீங்கள் வேணா பிள்ளை வீட்டுக்காரராக இருந்துக்கோங்க. ஒன்று சொல்லிட்டேன், வரதட்சணை சீர் இதுகளை பற்றி பேசக்கூடாது. வடபழனியில் தான் கல்யாணம். வேணும்னா ஜலதா ஹோட்டலில் நம்ம ஆஃபீஸர்காரங்களுக்காக ஒரு ரிசப்ஷன், ரொம்ப எளிமையான கல்யாணத்தை செய்து முடிப்போம். குறை சொல்லக்கூடாது, ஒத்துக்கிறேன். ஆனால் ரிசப்ஷன் போது மட்டும் எனக்கு 2 ஸ்வீட் தனியாக கொடுத்துடணும். எனக்கு பிள்ளை மேலும் பரிவு, பெண் மேலும் பாசம். ஆகட்டும், அப்படியே செய்வோம். இருவரும் சிரிக்க ஆமோதிப்பது போல பலத்த ஒரு முறை இடித்து ஓய 2 பஸ்கள் அடுத்தடுத்து வந்து நிற்க இருவரும் சிரித்தபடி பிரிந்தனர். காரை திருவல்லிக்கேணி பக்கம் திருப்பினான் நித்யானந்தன். பளிச்சென்று ஒரு பெரிய மின்னல் தொடர்ந்து வானம் இடித்து விட்டது போன்றதொரு பெருத்த இடி. திடுக்கிட்டு போன சுகன்யா அம்மாடி என்று தன்னையும் அறியாது கூறியபடி அவன் தோள்பட்டியை இருக்க பிடித்து கொண்டு விட்டாள். காரை சாலை ஓரமாக சற்றென்று நிறுத்திவிட்டு மிகவும் ஆதங்கத்துடன் அவளது கரங்களை பற்றினான் அவன். மறுபடியும் கண்ணை பறித்ததொரு மின்னலுடன் பெரிய சப்தத்துடன் வானம் இடித்தது. தன் கைகளை அவன் பிடித்திருக்கும் நினைப்பே இன்றி திகிலுடன் சுகன்யா விழித்தாள். அவளது விரல்கள் நடுங்குவதை தன் பிடியில் உணர்ந்த நித்யானந்தன் மெல்ல சிரித்தான். இடினா இத்தனை பயமா? என் அம்மா கொஞ்சமும் பயப்பட மாட்டாங்க. கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது இடியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மழை நிற்கும் முன் வானம் இப்படிதான் பயமுறுத்துவது வழக்கமாச்சே என்றான். விழிப்பு ஏற்பட்டு சற்றென்று தன் கைகளை அவனது பிடியில் நின்று உருவி கொண்டால். முகம் சிவந்து போனாள். சாரி சார் என்று திணறினாள். இதற்கு வருத்தப்படுவானேன், நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பி அவனை திகைப்புடன் பார்த்தால். நெஞ்சு படப்படுத்தது. சுகன்யா, நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன். இதை நான் உன்னை பார்த்த நாளே அல்லது உன்னோடு பேசும் சந்தர்ப்பம் கிடைச்ச போது சொல்லியிருப்பேன். ஒரு சமயம் நீ நம்பியிருக்க மாட்டாய். ஒருத்தர் மேலே நமக்கு காதல் ஏற்படுறது எப்போ எதுக்குன்னெல்லாம் சொல்ல முடியாதல்லவா? ஒரே பார்வையில் எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. நீ என்ன சொல்கிற? பதில் பேச முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சியில் அவள் விழித்தாள். மழை நின்று போய் சாலையில் போக்குவரத்து துரிதமாகி கொண்டிருந்தது. சர் என்று தேங்கி நின்ற மழை நீரை வாரி அடித்து கொண்டு வண்டிகள் வேகமாக நகர்ந்தன. மழை விட்டது. மனித குரல் பல பக்கமும் கேட்டது. ஆனால் அவளுக்கு எல்லாமே அப்படியே கட்டுண்டு ஆனந்த பரவசத்தில் நிற்பது போன்ற பிரமை. அவன் கேட்டது உண்மையா கனவா? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற என்றபடி அவளது கரங்களை அவன் மீண்டும் பற்றினான். அவைகளின் லேசான உஷ்ணம் மறுபடி அவளது கருத்தின் மீது படிந்த போது உலக நினைப்பு வந்தது. மனதிலே தாங்க முடியாத மகிழ்ச்சி. நீ பேசாமல் இருக்கிறதை பார்த்தால் என்னை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தமில்லையா? அவளது விரல்களை அழுத்தி பிடித்தான். நேரடியாக பதில் பேசாத அவள் தன் கைப்பையை திறந்தாள். பிளாஸ்டிக் உரைக்குள் பத்திரமாக வைத்திருந்த கைக்குட்டையை எடுத்து இதை திருப்பி கொடுக்கணும்னு பல தடவை முயன்றேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இதை நீ திருப்பி தந்தால் என்னை நீ விரும்பலைன்னு எடுத்துக்குவேன். உன்கிட்டயே வச்சுக்கொண்டா நீயும் என்னை விரும்புகிற, என்னை கல்யாணம் செய்துக்க சம்மதிக்கிறேன்னு புரிஞ்சுக்குவேன். லேசாக முறவளித்தான். கட்டுக்கொள்ளா மகிழ்ச்சியுடன் அதை தன் கைப்பைக்குள் மூடினாள். சுகன்யா அவன் குரலில் துணித்த அன்பும் கனிவும் அவள் மனதை தொட்டன. நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்னை விரும்புகிற இல்லையா? அவள் பதிலுக்கு பலமாக தலையை அசைத்தாள். அப்படின்னா இனி பயமில்லாமல் உன் வீட்டு வாசலில் உன்னை இறக்கி விடலாம் இல்லையா? எச்சிலை விழுங்கி கொண்டாள். வேண்டாம், அதுக்குள்ளே அப்பா கிட்ட இத்தனை பெரிய சங்கதியை சொல்ல என்னால் முடியாது. மெதுவாக சமயம் பார்த்து சொல்ல விரும்புகிறேன். அதுவரை தயவு செய்து என்னை அன்று போல் இன்றும் தேர்கோடியிலே விட்டு போகலாம் என்றாள். அதனாலே சீக்கிரமாக இதை உன் அப்பா கிட்ட சொல்லி அவரை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும். செய்வியா? அவள் தலையை மீண்டும் அசைத்தாள் மகிழ்ச்சியுடன். உனக்கு மல்லிகைப்பூவும் சண்முகப்பூவும் பிடிக்கும்னு தெரிஞ்சு கொண்டேன். அதே போல இடியோசை உனக்கு பிடிக்காததையும் புரிஞ்சு கொண்டேன். திருமணத்தில் இணைந்து நாம் இருவரும் ஒருவரையொருவர் காலமெல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம் என்று பரிவுடன் பேசிய அவன் காரை ஓட்டத் தொடங்கினான். அதே சமயம் வித்யாசாகர்
அந்த சிறப்பு அங்காடியின் ஒரு பக்கம் நின்று கொண்டு பார்வதியின் காதுகளில் கிசுகிசுத்து கொண்டிருந்தான். சுப காரியங்களை சீக்கிரம் செய்து முடிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாததல்ல. அதோ வருதே அந்த பென்ஸ் கார் தான். நல்லா கவனிச்சிக்கோங்க. இங்கே தான் அவங்களும் வரும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். கடை 4 மணிக்கு திறப்பாங்க. உடனே புறப்பட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். ஏன் தாமதமோ தெரியலை முணுமுணுத்தான். திருமதி வேதாச்சலம் தன் மகளுடன் அந்த சிறப்பு அங்காடிக்கு சாமான் வாங்க வந்தது போலவும், அங்கே அதே காரியத்தை செய்ய வந்த நித்யானந்தனின் தாய் பார்வதியை எதேச்சையாக சந்தித்து அவனால் அறிமுகம் செய்து வைக்கப்படுவது போன்றதொரு ஏற்பாடு அவனுடையது தான். அவன் சொன்ன நேரத்திற்கு சியாமலா வராது காலம் தாழ்த்தி விட்டதை பற்றி அவனுக்கு எரிச்சல். தாங்கள் பணம் படைத்தவர்கள், அதனால் முன்னே பின்ன வர சாத்தியப்படும். மற்றவர்கள் அவர்கள் வரவிற்காக காத்திருக்க வேண்டும் என்ற அலட்சியமா? உள்ளூரை எண்ணி குமைந்தான். ஆனால் சியாமலா நேரம் கடத்த புறப்பட்டதற்கு காரணம் இருந்தது. அவளுக்கு மின்னலுடன் கூடிய இடி மழையில் வெளியே புறப்பட அச்சம். வழிநெடுகிலும் அவள் பலமுறை அர்ச்சனா அர்ச்சனா என்று பாண்டவரின் சகோதரனை குறிப்பிட்ட வண்ணம் வானம் பளிச்சிட்ட பொழுதெல்லாம் உடம்பை சிலித்து கொண்டு காதை பொத்தி கொண்டுதான் வந்தாள். நல்ல வேளை, மழை துப்புரவாக நின்று இடியும் அடங்கி போனது. டிரைவர் காரை திறக்க அவள் கையில் அழகு பையுடன் கடைக்கு முன் இறங்கினாள். பார்வதி வைத்து விழிவாங்காது அவளை கால் முதல் தலைவரை பார்த்தாள். சற்று பருவனாக தாயும் மகளும் தென்பட்ட போதிலும் பணக்கார கலை வழிந்த முகமும் நடையும் அவளை ஒரேடியாக ஈர்த்து கொண்டன. ஆரஞ்சு ஷிஃபானில் வருகிறது தான் அவளது கடைக்குட்டி பெண் ஷைலா. கொஞ்சம் பருமன், ஆனால் பணத்தின் மேலே உட்கார்ந்துருக்கா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வந்ததும் டயல் போட்டு இலக்கிய வச்சுடலாம். அது ஒன்றும் பிரமாதமான காரியமல்ல. பார்வதிக்கு வேப்பிலை அடித்து கொண்டிருந்தான் வித்யாசாகர். படிகள் ஏறி வராந்தாவுக்குள் வந்தவன் எதிரே பார்ப்பரப்புடன் வந்து நின்றான். ஹலோ சின்னம்மா, என்ன இந்த மழையிலே சாமான் வாங்க புறப்பட்டிருக்கீங்க? எதேச்சியாக விசாரிப்பது போல கேட்ட வண்ணம் கண்களால் பார்வதிக்கு ஜாடை செய்தான். அவன் வேகமாக அந்த பக்கம் வந்தான். அட, இன்னைக்கு நான் உங்கள் எல்லோரையும் இங்கே சந்திப்பேன்னு நினைக்கலை. ரொம்ப சந்தோஷம் சின்னம்மா. இவங்க என் சிநேகிதன் நித்யானந்தன் என்கிறவனின் தாயார். நானும் நித்யானந்தனும் காலேஜில் படித்தவங்க. என் வரை இவங்க என் தாய் போல. நான் ஹாஸ்டலில் தங்கி படித்த காலத்திலே வருஷத்தில் பாதி நாட்கள் இவங்க வீட்டில் தான் கழிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அன்போடு கவனிப்பாங்க. படப்படவென்று அடுக்கி கொண்டே போனவன் சற்றென்று நிறுத்திவிட்டு, அடடா, உங்களுக்கு அவங்க யாருன்னு சொல்லலையே. ஆமாம், இவங்க கணவரது தொழிற்சாலையை சேர்ந்த அலுவலகத்தில் தான் நான் வேலை பார்க்கிறேன். ஒரு வழியில் எனக்கு இவங்க சின்னமாக உறவு. திருமதி வேதாச்சலவங்களை போலவே என்னை ரொம்ப அன்பாக கவனிக்கிறவங்க. இது அவங்களது கடைசி பெண் செல்வி ஷைலா. அறிமுகத்தை வேகமாக துவக்கி முடித்தான்.